கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இன்றைய வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 21:27. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3:5 வாசிக்கிறோம். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கிடுவேன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஜெயம் கொள்கிறவன் யார் என்றால் முடிவு பரியந்தம் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்பவன். நாம் முடிவு பரியந்தம் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதியாய் நிற்காதவர்களின் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்பட்டு போகும். ஜெயங்கொள்ள நாம் கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலக வேண்டும். லூக்கா 10:20 வாசிக்கிறோம். ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்று இயேசு சொல்கிறார். ஜீவ புஸ்தகம் என்பது நித்திய ஜீவனை சுதந்திரிக்கப் போகிறவர்கள் அனைவரது பெயர்களும் அதில் எழுதப்பட்டிருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 21:27 வாசிக்கிறோம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறவர்கள் ஜீவனுக்குள் பிரவேசிப்பதில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 20:12 வாசிக்கிறோம். அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். நாம் நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைகிறோம். நாம் எப்படி வாழ்கிறோம் என்னும் விவரங்கள் உள்ள புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது என்று வெளிப்படுத்தல் 20:12 வாசிக்கிறோம். மல்கியா 3:16 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இரட்சிக்கப்படுகளின் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். நம்முடைய நன்மையான காரியங்கள், நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளும் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. எழுதப்பட்டவர்களின்படியே நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதாக நாம் நியாய தீர்ப்பு அடைகிறோம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 21:15 வாசிக்கிறோம். ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் கிறுக்கி போடாமல் இருக்க நம் இருதயத்தை தீட்டுப்படுத்தும் பாவங்களாகிய பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், கொலை, களவு, பொருளாசை, துஷ்டதனம், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு போன்ற காரியங்களை விட்டு நாம் விலக வேண்டும். இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு நம்மை தீட்டுப்படுத்தும் என்று மார்க் 7:20-23 வரை வாசிக்கிறோம். அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயந்தீர்க்கிறவரை நாம் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று 1 பேதுரு 1:17 வாசிக்கிறோம். நம்முடைய இரட்சிப்பு நிறைவேற நாம் பயத்துடனே நடந்து கொள்ள வேண்டும். அப்போது நாம் ஜீவனுக்குள் பிரவேசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:27 வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.